யஜ்ஞ சுப்பிரமணியன் சார் வந்து நியூ ஜெர்சியிலேருந்து இந்த நேற்றுக்கு ஒரு பெரிய கேதரிங் இந்த டி நகர் ஸ்கூலில், ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் எல்லாரும் வந்திருந்தா. அதாவது குழந்தைகள்லேருந்து வேதிக் பண்டிட்ஸு எல்லாருமே வந்திருந்தா. அப்போ ஒருத்தர் சொன்னார், பெரிய ப்ரொஃபஸர் வீணாதன் பேர், அவர் சொன்னார், நம்ம 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 டயத்தில் பெரியவா வந்து இப்போ ஜீவிதமாக இருந்திருந்தாக்க, அவர் இருக்கா இருந்தாலும் ஜீவிதமாக இருந்தால் வாயை திறந்து சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்னாக்க, அவன் நமக்கு யஜ்ஞ சுப்பிரமணியன் தான் இந்த காலத்துக்கு போஜராஜன் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னார். அவர் வந்திருக்கார். அவருக்கு வந்து நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம், அயோத்தியா ராமனுக்கு வந்து ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான், இவருக்கு 2 பேர். அங்கே குருவாயூரப்பன், இங்கே ரமேஷ். அதனால வந்து குருவாயூரப்பன் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வழக்கம் பார்த்தோம். எல்லாமே நம்மெல்லாம் வந்து ஃபெலோ டிவோட்டீஸுங்கிறதுனால எல்லாமே ஃபேமிலி தான். வந்து எனக்கு யஜ்ஞ சுப்பிரமணியம் சார் வந்து கொஞ்சம் நமக்கு பெரியவாளை பற்றி சொல்லணும். வேத சம்ரட்சணத்தில் அவருக்கு இருக்கிற இது வேறு யாருக்குமே கிடையாது. இப்போ ஆமாம், குருவாயூரப்பனும் பேசணும். சம்ஸ்கிருத காலேஜில் அவரை தர்ம சிந்தாமணின்னு கொடுத்தாங்க. கீதையை ஜனங்கள்கிட்ட ரொம்ப புரோத்சாகப்படுத்தி அதை எவ்வளவு தூரம் சாதாரண ஜனங்களுக்கு அமெரிக்காவில் நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கிரந்தமாக ஆக்கிடணுங்கிறது என்னோட ஒரு பெரிய தீவிரமான இச்சை. அது எதுனா அந்த வேதம்ங்கிறது மணி அடிக்கிறது குருவாயூர் சொல்லபடி கேட்டாங்க. வேதங்கிறது எல்லாராலையும் அணுக முடியாத ஒன்று. நம்ம மகாபரிவாலே சொல்லியிருக்கா, வேதத்தை பிரபு சம்மிதம்னு சொல்லுவா. பிரபுன்னா ஒரு ராஜா. ராஜா வந்து நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவரை ஒழிய அது ஒரு கட்டளை. ஒரு பிரபு எப்படி ஒரு ஆజ్ఞை பண்ணுவாரோ அதே மாதிரி சொல்றது வேதம். சத்தியம் வத, தர்மம் சர, அது அப்படி நமக்கு உத்தரவு போட்டு. ஆனா பாமர ஜனங்களுக்கு அது உத்தரவு மட்டும்தான் தெரியுமே ஒழிய அந்த உத்தரவுக்கு உட்பட்ட சூக்ஷ்மங்கள் புரியாது. அதுக்காக வேண்டி நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணினா நிறைய ஸ்மிருதி கிரந்தங்களை தயார் பண்ணினா. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதையே சாதாரண ஜனங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி புராண கிரந்தங்கள், நிறைய ஸ்மிருதி கிரந்தங்கள் அதெல்லாம் பண்ணினா. வேத வியாசரே 18 மகா புராணம் பண்ணினார். அதுல வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதே தத்துவத்தை ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதை வடிவமாகவோ, சத்தியம் வத அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஹரிச்சந்திரனோட ஒரு கதை, எவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜீவிதத்தில் இருந்தாலும் சத்தியத்தை விடப்படாதுங்கிற ஒரு பெரிய கோட்பாடோடு அவன் இருந்தானோ அதே மாதிரி நம்மளும் சத்தியத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கதை. அதே மாதிரி நிறைய கதைகள் இப்படியெல்லாம் சொல்லி புராண கிரந்தங்கள், ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் வேதத்தில் சொன்ன அதே தத்துவத்தையே சொல்லித்து அதுகளுக்கெல்லாம் ஒரு தனி சுவை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி மனோபாவம். அதுகளுக்கெல்லாம் பேர் சுகிருத் கிரந்தங்கள்னு பேர். இதெல்லாம் மகாபிரியா சொன்னதான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அது எப்படி ஒரு நல்ல ஹிருதயம் பிடிச்ச ஒருத்தர் எந்த பலனையும் எதிர்பார்க்காதக்கு நமக்கு நல்லதுன்னு தெரியறத சொல்லுவாரோ அதே மாதிரி இந்த புராண கிரந்தங்கள், ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் சொல்லித்து. அதே இதுவும் கூட பாமர ஜனங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கலாம். நம்முள்ள தெருக்கூத்து அதெல்லாம் பண்ணுவாளே, இதே ராமாயண கதையை தான் அவளும் பண்றா. அது வேற விதமா இருக்கும். எப்படி ஒரு மனைவியோ கணவனோ ஒருத்தருக்கொத்தர் வாத்சல்ய பாவத்தோட ஒரு பெரிய கன்சர்னோட அதே விஷயங்களை, நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பராமரிப்பாளோ அதே மாதிரி மனோபாவத்தோட சொல்றதுக்காக வேண்டி காவிய கிரந்தங்கள்லாம் வந்தது. நிறைய காவியங்கள்லாம் வந்தது. குமார சம்பவம், இந்த மாதிரி காவியங்கள்லாம் நிறைய காவியங்கள் காளிதாசன் வாழலாம் நிறைய பண்ணினான். அதுக்கு பேர் காந்தா சம்மிதம்னு பேர். வேதம் சொன்ன அதே விஷயங்களை, வேதம் எப்படி அபௌருஷயமா சொன்ன அதே விஷயங்களை, வேதம் எப்படி மனுஷனால பண்ணப்படாத ஒரு தர்மமோ அதையே மனுஷனால பண்ணப்பட்ட மற்ற தர்மங்கள் அதே விஷயத்தை எப்படி சொல்லித்தோ அவாவா தகுதிக்கு ஏற்றபடி
அவாவா மனோபாவத்துக்கு ஏற்றபடி நம்ம கிரந்தங்கள்லாம் சொல்லிட்டு வருது. பாரம்பரியமாக ரொம்ப நாளாக நடந்துகிட்டே வரக்கூடிய ஒரு சமாச்சாரம். இப்போவும் பாட்டி தாத்தா அவெல்லாம் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டும் பொழுது ராமாயண கதையும் மகாபாரத கதையும் சொல்லிட்டு தான் இருக்கா. அது அந்த விதம் அப்படியே கண்டினியூ ஆறுது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாரம்பரியத்தில் நம்மெல்லாம் வந்திருக்கோம். அந்த பாரம்பரியத்தில் ஒவ்வொருத்தரையும் வரும்பொழுது அப்பப்போ பெரிய பெரிய ரிஷிகள் மகரிஷிகள்லாம் அவள்லாம் அவதாரம் பண்ணினா. அவள்லாம் நமக்கு நல்லதுகளை சொல்லிக் கொடுத்தா. ஆதிசங்கர் அவதாரம் பண்ணினார். எப்போ இந்த தேசத்தில் எல்லா விதமான மதங்களும் எந்தெந்த விதமான ஒரு வேத கோட்பாடுகளை எல்லாம் சொல்லிட்டு இருந்ததோ அப்போ ஆதிசங்கரர் வந்து அதெல்லாத்தையும் உத்தாரணம் பண்ணி நம்மளோட தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டி ஒரு பெரிய காரியம் பண்ணி 32 வயசுக்குள்ள ஆசிரியத்துக்கு மாச்சலாம் டிராவல் பண்ணி ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணினார். அந்த வழியில் ஆச்சாரியாலாம் வந்தால் நம்மெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணினது என்னன்னா, நம்ம ஜீவனம் நம்ம இருக்கக்கூடிய ஜீவித்திருக்கக்கூடிய இந்த டயத்தில் அப்படி ஒரு மகரிஷி நம்மளுடைய நம்ம இந்த டயத்தில் இருந்தோம். மகாபெரிவா அந்த மாதிரி ஒரு பெரிய அனுகிரகம் நமக்கு பண்ணியிருக்காங்க. அப்படி பெரிய மகரிஷி இருந்த காலத்தில் நம்மெல்லாம் இருந்திருக்கோங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு அந்த பாக்கியத்தை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் போய் நேரில் பார்த்தது கிடையாது. எல்லாரும் அவர் இருக்கார் இவர் இருக்காருலாம் சொல்ல கதை நம்ம கேட்டுருக்கிற மொழி புராண கிரந்தங்கள் சொல்கிறது, வேதங்கள் கூட சில நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறது. ஆனால் யாரும் நேரில் பார்த்தவா கிடையாது. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு நம்ம தமிழ்லேயே சொல்லுவா. ஆனால் அந்த ஸ்வரூபமாகவே ஈஸ்வரோ குருகு ஆத்மா இதி தட்சிணாமூர்த்தி ஸ்வத்தத்தில் ஆச்சாரியார் சொல்கிற மாதிரி அவரே ஈஸ்வரன், அவரே குரு, அவரே ஆத்மா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய அதே சர்வ வியாபி. அப்படி ஒரு மகரிஷி நம்ம காலத்தில் நம்ம இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர்கள்லாம் சில பேர் யுவாக்கள் இருக்கா, எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு தெரியாது. ஆனால் நம்ம நிறைய பேர் பார்த்து அவரோட இருந்து அவரோட அனுகிரகத்தை பெற்று இந்த மாதிரி சௌபாகியங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பாக்கியம் பண்ணியதில் ஒரே ஒரு நாள் எனக்கு அந்த வாழ்க்கையில் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த ஒரு நாள் என்னை எவ்வளோ தூரம் மாற்றிருக்குங்கிறத மாற்றி சொன்னாக்க அது என்னோட இருந்த வாழ்க்கை நிறைய புரியும். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் மாத்திரம் சொல்கிறேன். எனக்கு இந்த மடங்கள் இதெல்லாம் பற்றி ஜாஸ்தி முதல்ல தெரியாது, அடுத்த சம்பிரதாயங்கள்லாம் தெரியாது. ஏன்னா நாங்கள் இருந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் தெய்வபக்தி உண்டு, வேதத்தில் அபிருச்சி உண்டு, புராண கிரந்தங்கள்லாம் அபிருச்சி உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உண்டு, அவ்வளவுதான். அப்போ நான் பாம்பேயில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயம் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி சாத்தாரால மகாபெரிவா வந்து இருக்கா, நாங்கள்லாம் போகிறோம் பார்க்குறதுக்கு, நீங்களும் வரையாளன்னு கேட்டா. அப்போ நான் என் மனைவி அப்போ என்னோடய பையன் எல்லோரும் அவளோட அவள் அரேஞ்ச் பண்ண காரில் நாங்கள் கிளம்பி போய் சாத்தாரால் போய் அவளை பார்க்க போனோம். அது ராமநவமி நேரம். முந்தின நாள் நைட்டு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். மறுநாளைக்கு ராமநவமி. முந்தின நாள் ராத்திரி வரை மகாபெரிவா காஷ்ட மௌனம், ஒரு வார்த்தை யார்கிட்டையும் பேசலை. அன்றைக்கி ராமநவமி அன்னைக்கு தான் பேசினான். அன்றைக்கி ஒரு நாள் தான் பேசினா, அப்புறம் நிறைய நாள் பேசவே இல்லை. நான் போயிருக்கிற அந்த ஒரு நாள் அவள் பேசினான். அந்த ஒரு நாளைக்கு தான் அவரோட திருஷ்டியும் எனக்கு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் பெரியவாளை பார்த்தது கிடையாது, அதுக்கப்புறமும் பார்த்தது கிடையாது. அந்த ஒரே ஒரு நாள் தான் பார்த்துருந்தேன். அப்போ கூட என் மனைவி கிட்ட சொன்னால், நீங்கள் இன்னார்னு போய் சொல்லுங்க, இந்த தீட்சிதரோட பேரெல்லாம் சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்லாம் சொன்னால் என்கிட்ட எனக்கு எதுவும் சொல்லவே தோணலை. நம்ம போய் ஒரு பெரிய ஞானிகிட்ட ஒரு சன்னியாசிகிட்ட போய் என்னத்தை சொல்ல வேண்டியிருக்குங்கிற ஒரு பாவம். பேர் நமஸ்காரம் மாத்திரம் பண்ணினேன், ஆசீர்வாதம் பண்ணினான், அதோட சரி. அப்புறம் இன்றைக்கி வேறு எத்தனை தடவை பார்க்க முடியுமோ அப்பப்போ திருப்பிலாம் போய் பார்ப்போமே, அந்த மாதிரிலாம் பார்த்து அதே ஹாலில் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த காசிநாத் சாஸ்திரினா அவளுடைய குழந்தைகள்லாம் பெரிய பண்டிதா இப்போ அங்கே இருக்காங்க. அந்த ஹாலில் தான் பெரியவா இருந்தாங்க. அங்கே பெரியவாளை அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்துருந்தேன் நான். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்த வேதத்தில் ஒரு அபிருச்சி கூட கொஞ்சம் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தெய்வத்தின் குரல். அதில் நான் முதல் வால்யூம்லேருந்து முதல்ல படிக்கலை, 2வது வால்யூம் தான் முதல்ல படித்தேன். ஏன்னா அதான் யாரோ கொடுத்த கிரந்தம் அது. அதை நான் படித்ததில் அதில் இந்த வேதத்தை பற்றி மகாபெரிவா போட்டது பெரிய விஷயங்கள்லாம் போட்டிருக்காதில்ல. என்னடா அது, நம்ம இப்படி ஒரு பரம்பராகதமாக வந்து இவ்வளோ பெரிய தர்மத்தை விட்டுட்டு தனியாக இருக்கோமேன்னு ஒரு பெரிய தாபம். நாங்களும் ஆயுதாகினிகள், எங்கள் தாத்தா வரல,
அவெல்லாம் பிரதிவசந்தம் சோமயாகங்கள்லாம் பண்ணினவா. வெண்ணி தன்னுடைய சொத்துக்களெல்லாம் இதுக்காக வேண்டிய திரவியத்தை செலவழித்து பிரதிகிரகம் அங்காதிக்கு அவெல்லாம் பாப்புறாண்டவா இந்த தர்மத்திலே இருக்கணும்னுட்டு. இப்படி ஒரு பெரிய ஒரு தர்மத்தையே அனுசரிச்சிருந்த ஒரு குடும்பத்தில் வந்துட்டு நம்ம இதை விட்டு தனியாக ஏதோ பிரவர்த்தின்னு இருக்குது, அது இருக்குது, சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணுறோம், இதை தவிர வேற ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் பண்ணினது இல்லையேங்கிற ஒரு தாபம். அது இதை படித்த உடனே அது திடீர்னு இட் ஜாஸ்ட் காட் ஸ்கின்ல. கிருஷ்ணர் இதை யோக பிரஷ்டாங்கிறார். கிருஷ்ணரே யார் எந்த பூர்வ ஜென்மங்களில் எப்படியோ ஒரு தர்மத்தில் எப்படி இல்லாமல் ஈடுபட்டு அது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிராரப்தம் முடிஞ்சு போயிருக்கும், அந்த ஜென்மா முடிஞ்சு போயிருக்கும். வேற ஒரு ஜென்மால எந்த காரணத்தினாலேயோ யார் மூலமாகவோ இதை பற்றி லேசாக ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த விஷயங்கள் மனசில் பதிகிற போதும் அது எங்கே விட்டோமோ அங்கே அப்படியே தொடரும். அதனால தான் ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் எங்கேயோ இந்த ஜென்மம் முடிஞ்சு போயிட்டே நம்ம நினைக்கவே வேண்டாம். எப்போ முடிஞ்சதோ அங்கேருந்து தொடரும் அது. அப்போது இந்த இதை படித்த உடனே இந்த வேதத்தில் இவ்வளோ ஒரு அபிருச்சி கூட கொஞ்சம் நிறைய வந்தது. இதை நம்ம நிறைய கற்று தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அப்போ அது நல்லா நடந்தது. அதுக்கப்புறம் நான் 84 அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அமெரிக்காவுக்கு போய் அங்கே லைஃப் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் வித்தியாசம் ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் நம்ம தான், நம்ம மாற முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம யாரும் அது எங்கேயும் அப்படியே தான் இருக்கும். அப்பப்போ ஏதோ சில மாற்றங்கள் வெளிப்புறமாக தோன்றினாலும் கூட உள்ள மாற்றம் இருக்காது. அங்கே போய் 89வது வருஷம் எனக்கு தெரிஞ்ச வேதங்களை நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு பெரிய நோக்கம் அவளெல்லாம் பண்டிதாள் ஆக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. ஏன்னா நானே பண்டிதன் இல்லை. ஆனால் அவள் எங்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நான் ஒரு கண்டிஷன் போடுவேன். சந்தியாவந்தனம் பண்ணாட்ட எங்கிட்ட கிளாஸுக்கு வரப்படாது. அது ஒரு பெரிய கண்டிஷன். சந்தியாவந்தனம் தெரியாதவனுக்கு சந்தியாவந்தனம் சொல்லித்தருவேன். சந்தியாவந்தனத்துக்கு அர்த்தம் சொல்லித்தருவேன். பூணல் போட்டுக்காத பையனுக்கு பூணல் போட்டு வைப்பேன். போட்டு வச்சு அவனுக்கு நான் சந்தியாவந்தனம் சொல்லிக் கொடுப்பேன். சந்தியாவந்தனம் கற்றுண்டு பண்ணினால்தான் வேதத்துக்கு வரலாம், இல்லைன்னா கிடையாது. ஆனால் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துண்டு அங்கே உள்ள கிரகஸ்தாள் குடும்பச்சாரிகள்லாம் அதுக்கு ஒத்துண்டு கற்றுக்க வந்தா. அவள் வந்தாலும் கேஷுவலாக சட்டையெல்லாம் போட்டு வர முடியாது, இப்படி தான் வரணும். அவள் வேலைக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த அனுஷ்டாத்தாக்களாக இருந்தால்தான் அவளுக்கு நான் வேத வித்தியை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அது இப்போ 20-25 வருஷம் ஆகிடுது. அவளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன். அச்சித்தனம், அஸ்வமேதம், முதுக சாந்தி, காடக பிரஷ்னம் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அப்புறம் சூரிய நமஸ்கார மந்திரங்கள்லாம் அவள் கார்த்திகை மாதம் ரெகுலராக சூரிய நமஸ்காரங்கள்லாம் பண்ணுவாள். இதெல்லாம் நிறைய வாழ்க்கை தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவளுக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரையும் சொல்லிக் கொடுக்கும்போது அவள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ண இதெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்லிக் கொடுக்குறீங்க சமாச்சாரங்கள். நீ இதில் படித்து நானுங்கிறது எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது. நான் பெரியவா சொன்ன சமாச்சாரம். இந்த பிரம்மண்டியங்கிறது நமக்கு ரொம்ப அபூர்வமாக கிடைச்ச ஒரு வஸ்து. இதை இழந்துட்டோம்னா பெரிய நஷ்டம். அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த பிரம்மண்டியத்தை இழக்கவே கூடாது. 3 முறை சந்தியாவந்தனம் பண்ணலேட்டா மறுபடியும் பிரம்மண்டியமே போயிடும். சந்தியாவந்தனங்கிறது ஒரு ஆணிவேரான ஒன்று. அதனால் இதை விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இவாளுக்கு நான் அதுக்காக வேண்டி அதை சொல்லக்கூடாது. ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டமாக வந்தாலும் சரி, தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் ப்ராப்ளம் வரும். தர்மத்தை ஃபாலோ பண்ணாதவனுக்கு ப்ராப்ளமே கிடையாது. பொய்யே சொல்லாம மொத்தம் இருக்கணும்னா தான் அவனுக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதனால் ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை சொல்லி நிறைய நாள் இதெல்லாம் பண்ணி அது இப்போ ஒரு மாதிரி போயின்னு இருக்கு. வேதம், வேதாந்தம், உபனிஷத்துக்கள், கீதை இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன். பெரியவா இப்படி பண்ணின உடனே 99 10 வருஷம் ஆகிடுது. நான் 89வது வருஷம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். 99 10 வருஷம் ஆகிடுது. 10 வருஷம் ஆன உடனே இந்த வேதம் படித்த வித்வான்கள்லாம் இருக்காளே, இவாளுக்கு சமுதாயத்தில் அவளுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்திதி இருக்குங்கிறத நான் நிறைய தடவை யோசனை பண்ணுவேன். ஏன்னா நான் பிஹெச்டி வரல நான் படிச்சிருக்கேன். எனக்கு மெட்டீரியல் சயின்ஸில் பிஹெச்டி தான். ப்ரொஃபஷனில் ஐம் சப்போஸ் பி எ வெரி அக்காம்ப்ளிஷ்டு சயின்டிஸ்ட் ஆல்சோ. எல்லா விதத்துலையும் எனக்கு என்னோடய ப்ரொஃபஷனில் எனக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன்,
நல்ல பேர், ஜனங்கள்கிட்ட ஒரு மதிப்பு, இதெல்லாம் என்னோட வித்தைக்கு இருந்தது. ஆனால் இதே மாதிரி இந்த வேதம் படித்த வாழ்க்கை இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணினாக்க எனக்கு இது இருக்கிற மாதிரியே தோணலை. ஒரு கணபாடிங்கிறவர் ஒரு கணாந்தம் படித்து கணபாடியாக ஆனோம்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான சமாச்சாரங்கிறது அதை அது தெரிஞ்சின்றவளுக்கு தான் புரியும். இப்போ கிருஷ்ண எதிர்வேதம் மொத்தம் எடுத்துட்டோம்னா அதில் சம்ஹிதை இருக்குது, பிராமணங்கள் இருக்குது, உபனிஷத்துக்கள் இருக்குது, நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. சம்ஹிதை மந்திரம் எடுத்துட்டோம்னா லட்சத்துக்கு மேற்பட்ட பதங்கள் இருக்குது ஜஸ்ட் ஒரு சம்ஹிதையில் மட்டும். இதை ஒருத்தர் பதமாக பிரித்து கிரமமாக ஜட்டாயா அதுக்கப்புறம் கனமா இப்படி படித்து அவர் கணபாடி ஆகணும். இந்த கணபாட்டத்தில் ஒரு பதத்தை 13 தடவை திருப்பி சொல்லணும். அது ஒவ்வொரு பதத்தையும் சொல்லும்போது வெறும்னு சொல்லிட முடியாது. ஸ்லோகத்தை படிக்கிற மாதிரி வர்ணஸ்வரகா மாத்ராபலம் சாமசந்தானகான்னு 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பதத்தையும் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ரொனன்சியேஷன் மாறக்கூடாது. வர்ணங்கள் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் வர்ணம் இருக்குது, அது மாறக்கூடாது. ஸ்வரம் இன்டோனேஷன் மாறப்படாது. மாத்ரா ஒரு அக்ஷரத்தை எவ்வளவு நேரம் சொல்லணுங்கிறதுக்கு மாத்ரா காலம் இருக்கு, அது மாறப்படாது. பலம் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் மாறப்படாது. சாமா சந்தானா யூனிஃபார்மிட்டி கண்டினியூட்டி இதெல்லாம் மாறப்படாது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்றதா இருந்தால் இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன்ல டக் 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 அப்படிலாம் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். வேதத்தை அப்படி சொல்ல முடியாது. இந்த 6 பேராமீட்டர்ஸுக்குள்ள உட்பட்டு ஒவ்வொரு பதத்தையும் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் அவ மனசில் வாங்கிட்டு ஒரு புஸ்தகம் இல்லாத ஒரு டேப் ரெக்கார்டர் இல்லாதக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த பதங்களை ஒரு கணப்பாடி ஒவ்வொரு பதத்தையும் 13 தடவை ரிப்பீட் பண்ணி மனசால சொல்லணும்னாக்க அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சாதனை வேணும். இதில் ஏதாவது தப்பு வந்ததுன்னாக்க இந்த மற்றதுக்கெல்லாம் ஒரு நேச்சர் ஃபர்கிவிங் நேச்சர் உண்டு, வேதத்துக்கு அது கிடையவே கிடையாது. ஒரு ஸ்வரம் மாறி போயிடுதுங்கிறதுக்காக வேண்டி அர்த்தம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். அதுக்கெல்லாம் புராணங்களில் உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் நான் இப்போ சொல்லலாம். இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு காக்க வேண்டிய ஒரு கிரந்தம் இது. ஆச்சாரியாலே சொல்லியிருக்கா, எப்படி ஒரு புலி தன்னோட குட்டியை ஒரு பெரிய ஓடையை கிராஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பக்கம் தீ இருக்கு, இது குட்டியை காப்பாற்றணும், ஒரு ஓடை பெரிய ஓடை ஓடுறது நீஞ்சி போக முடியாது, இந்த கொட்டியை வாயில் கவ்விண்டு இங்கேருந்து அந்த பக்கம் அந்த தாவணும். அது இங்கேருந்து தாவும் பொழுது கொஞ்சம் இருத்தி பிடிச்சுருத்துனாக்க பல்லு கிழிச்சுடும் அதனுடைய சதையை. அந்த பக்கம் போய் ஜம்ப் பண்ணி குதிக்கும் போது ஃபாஸ்ட்டாக லேண்ட் ஆகிடுதுனாக்க அந்த குட்டி செத்து போனாலும் போயிடலாம். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த புலி தாய் புலி எவ்வளவு ரொம்ப ஜாக்கிரதையாக அதிஜாக்கிரதையாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதே மாதிரி வேத மந்திரங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இவ்வளவு கட்டுப்பாடோட இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸோட இந்த வேதத்தை எல்லாரும் கற்றுக்க முடியாது. இது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய விதிகள் கோட்பாடுகள்லாம் உண்டு. எல்லாருக்கும் சாமானிய மனுஷனுக்கு இட்ஸ் நாட் அவைலபிள். ஆனால் வேதோநித்தியம் அதேதாம்னு ஆச்சாரியார் சொன்னா, யாருக்கெல்லாம் அதிகாரம் உண்டோ அவெல்லாம் டெய்லி வேதத்தை சாதனை பண்ணணும். அது அவளுக்கு அந்த அதிகாரம் உள்ளவா பண்ணணும், அது அவளோட தர்மம். ஆனால் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் இந்த வேதம் அவளுக்கு புது இல்லை. இவன் பண்ணுற வேத தர்மமும் இவன் பண்ணுற சந்தியாந்தனமும் மற்றவாளுக்கு எல்லாருக்கும் பலனை கொடுக்குங்கிறது ஆச்சாரியால் எப்போதும் சொல்லியிருக்கா, மகாபரிவா எப்போதும் சொல்லியிருக்கா. ஆனால் எல்லாருக்கும் அது பாசிபிளாக இருக்கா. அவளுக்கெல்லாம் பக்தி முடியும், அவளுக்கு வேற சில இதுகள்லாம் முடியும், அனுஷ்டானங்கள் முடியும், வேதம் முடியாது. அவளுக்காக வேண்டியே பண்ணின மாதிரி பகவான் கிருஷ்ணர் இந்த கீதையை பண்ணினார். இது சம்பிரதாயங்கள், அவன் வைஷ்ணவனாக இருக்கலாம், அவன் ஸ்மார்த்தனாக இருக்கலாம், அவன் மாத்வனாக இருக்கலாம், எல்லா சம்பிரதாயக்காரங்களும் படிக்கக்கூடிய கிரந்தம் கீதை. அவாவா ஆச்சாரியா எப்படி இல்லாமோ இன்டர்பிரட் பண்ணியிருக்கா, அதை நம்ம விட்டுடலாம். ஆனால் எல்லா சம்பிரதாயங்களும் படிக்கக்கூடியது. ஸ்திரீகள் படிக்கலாம், புமான்கள் படிக்கலாம், விருத்தாள் படிக்கலாம், யுவாள் படிக்கலாம், கேஸ்ட் எந்த கேஸ்ட் உள்ளவனும் படிக்கலாம். ஸோ இந்த கீதை உபனிஷத்தில் என்ன சொல்கிறதோ அதே தான் கீதை சொல்கிறது. வேற உபனிஷத்துக்கு புறம்பா ஒன்றும் சொல்லலை. பகவான் கிருஷ்ணரே சொல்லிட்டார், நான் ஒன்றும் என்னோட ஒரிஜினாலிட்டி ஒன்றும் இல்லை, கிருஷ்ணாயிசம்னு ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஏற்கனவே வேத கிரந்தங்கள் ஸ்ருதி கிரந்தங்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன்னு அவரே சொல்லிட்டார். அவர் அப்படி இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை ஜனங்கள் மத்தியில் அவ எல்லாரும் இதை படித்து இதே தர்மத்தில் உள்ள கோட்பாடுகள் அவளும் தெரிஞ்சுக்கணும், அவள் இதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி அனுஷ்டானத்தோடு நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கீதையை ரொம்ப பிராபல்யப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு உத்வேகம் வந்துடுது. ஆனால் 89 ஆரம்பித்த அந்த கிளாஸஸ் எல்லாம் 99 ஆனோன்னு 10 வருஷம் ஆச்சு. அப்போ மகாபெரிவாளுடைய காரணத்தினால
இந்த மாதிரி ஒரு தர்மத்தை நம்ம எப்படியோ அதுக்குள்ளே புகுந்து இதெல்லாம் இந்த வைதிகாலுக்கும் சரி, வேதம் படித்தவாளுக்கும் சரி, மற்றவாளுக்கும் சரி, ஏதோ ஒரு பெரிய இம்பேக்ட் நம்ம அது கிரியேட் பண்ணினால்தான் மற்றவாளுக்கு இது புரியுங்கிறதுக்காக வேண்டி 97 ஒரு அதிருத்ரம் அமெரிக்காவில் நடத்தினேன். அந்த காலத்தில் வாஷிங்டனில் திருமணம்னு நீங்கள்லாம் படிச்சிருப்பேன், ஏதோ ஆனந்த விடலையோ இதுலையோ வந்தது. ஏன்னா திருமணம் எல்லா இடத்துலையும் தான் நடக்கிறது. வாஷிங்டனில் திருமணம்னு பெரிய வசதியாக போயிடுது. திருமணம் இங்கே டெய்லி தான் நடந்துட்டுருக்கேன். அதே மாதிரி அமெரிக்காவில் அதிருத்திரம் பண்ணினோம்னாக்க ஜனங்களுக்குலாம் யாராவது அமெரிக்காவில் யாரும் அதிருத்திரம் பண்ணுறாளே, அதுக்கு ஒருத்தர் 2 பேர் போகாது, 100க்கு மேற்பட்ட வைதிகாலாம் இங்கேருந்து வரணுமே. ஸோ அது பெரிய நியூஸ் ஐட்டம் ஆகிடும். ஸோ இத்தனை வைதிகாலை அமெரிக்காவில் கூப்பிட்டு அவள் பெரிய அதிருத்திரம் பண்ணி பெரிய கௌரவம் பண்ண போகிறா அப்படிங்கிறது பெரிய நியூஸ் ஆகிடும். அவளுக்கு இங்கே லோக்கலில் அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ், அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வில் பி மச் ஹையர். அப்போ ஹிந்துவிசம் டுடேன்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. இப்போ அது பெரிய புக்காக ஜேர்னலாக வந்துட்டுருக்கு. இதை பப்ளிஷ் பண்ணுறவா அமெரிக்கன்ஸ். அவள் ஹிந்துவிசம் டுடேன்னு பேர். அவள் ஹவாயிலேருந்து பப்ளிஷ் பண்ணுறா. அவள் அமெரிக்கன்ஸ். அவள் அப்போது என்னை இன்டர்வியூ பண்ணி நான் 97 எதுக்காக வேண்டி இப்படி ஒரு பெரிய அதிருத்தத்தை பண்ணுறேன், இத்தனை கோடி ரூபா செலவழிக்கிறேன், எதுக்காக வேண்டி பண்ணுறேன்னு நியூஸ் பேப்பர்காரெல்லாம் சொல்லுவேனே. அவளுக்கு இந்த தர்மத்தோட சுஷ்மா அவனுக்கு ஏதோ நிறைய கோடி ரூபாய் செலவழிக்கணும், அது ஏதோ சோஷியல் காசஸுக்கு போடலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஏழை கொடுக்கலான்னு தான் அவளுக்கு தோணும். ஜனங்களுக்கு என்ன நம்ம தர்மத்தில் இது ஒரு பெரிய விசித்திரமான சமாச்சாரம், மற்றவங்களுக்கு அது ஈஸியாக புரிய மாட்டேங்கிறது. நம்ம இஷ்டி பூர்த்தம்னு 2 உண்டு நமக்கு. இந்த மாதிரி பூஜைகள் யஜ்யங்கள் இதெல்லாம் பண்ணுறது இஷ்டியை சேர்ந்தது. ஜனங்கள்லாம் நம்ம ரிலிஜன்னா அது ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கா. அது இல்லை. இதோட இந்த பூர்த்த தர்மம் பண்ணணும். யாராவது ஒரு குழந்தைக்கு எஜுகேஷனாவது கொடுக்கணும், பசிக்கிறவங்க சாப்பாடாவது போடணும். காந்திஜி சொல்லுவார், யூ கேனாட் டீச் ரிலிஜன் டு எ ஸ்டார்விங் பர்சன். அவனுக்கு முதல்ல ஃபுட் கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு நீ ரிலிஜன் எல்லாம் சொல்லலாம். இது 2 சேர்ந்தே இருக்கும். அதனால அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் யஜ்யங்கள்லாம் பண்ணினா, பெரிய கோவில்லாம் கட்டினா, வேறு தர்மசாலை பண்ணினா, குளம் வெட்டினா, அதெல்லாம் பூர்த்த தர்மம். நம்ம எப்போதும் அதை பண்ணணும். அவாவா சக்திக்கு தகுந்தபடி பண்ணணும். ஒருத்தனுக்கு பெரிய செல்வந்தனாக இருக்கிறவன் பெருசாக தான் கட்ட முடியும். சாதாரணமாக இருக்கிறோம், அட்லீஸ்ட் ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடலாம், ஒரு குழந்தையை படிக்க வைக்கலாம். இதெல்லாம் பூர்த்த தர்மம். இதை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ரிலிஜன் இது 2ஐயும் சொல்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ணி இத்தனை வைதிகால் அங்கே வரவழைச்சி ஒரு பெரிய யஜ்யத்தை பண்ணினா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தி எஃபெக்ட்ஸ் ஆர் ட்ரமேட்டிக். அதுக்கு முன்னாடிலாம் அதிருத்ரங்கள்லாம் பெரிய மடங்கள்லாம் பண்ணுவாள், எப்போ ஒரு தடவை பண்ணுவாள். அதிருத்ரம் சதசஜனிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஏதோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், 20 வருஷத்துக்கு நடக்கும். மடங்கள் தான் பண்ணும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் அவாவா எங்கெல்லாமோ நிறைய எனக்கு கேள்விப்பட்டு இப்போல்லாம் வருஷத்துக்கு எத்தனையோ அதிருத்ர சதசஜனி நடக்கிறது. அது அவ்வளோ பெரிய ஒரு வைல்டு ஃபயர் ஆட்டம் எங்கெல்லாமோ பரவ ஆரம்பிச்சு கொடுத்தது. ஸோ அது 99 ஆன உடனே 97 அதிருத்ரம் முடிச்சது. 95, 96 2 வருஷமும் அங்கேயே என்னோட சிஷ்யால வச்சு 2 மகாருத்ரம் பண்ணினேன். 3ஆவது அதிருத்ரம் பண்ணினேன். 99 வந்த உடனே இந்த வேத விற்பனர்கள் எல்லாம் அவாவா எந்தெந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துக்கு போய் அவளை கௌரவம் பண்ணணும். என்ன நம்ம எல்லாத்தையும் மெட்ராஸில் பண்ணினோன்னா இங்கே உள்ளவா தான் இப்போ வந்துட்டு இருப்பா. மேஜர் சிட்டிஸில் கூடுமானவரோட பண்ணக்கூடாது. ஏன்னா மேஜர் சிட்டிஸ் பாம்பேயில் பண்ணினேன், சென்னையில் பண்ணினேன், கல்கட்டாவில் பண்ணினேன் அப்படின்னாக்க அங்கே உள்ளவா தான் வந்துட்டுருப்பா. அது மிக்ஸ்டு க்ரௌடாக இருக்கும். காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ் அங்கே எல்லோரும் இருப்பா. ஆனால் அந்தந்த ரீஜியனில் போனால் தான் அந்தந்த பிராந்தியத்துக்காரால நம்ம கௌரவம் பண்ண முடியும். அதுக்காக முதல்ல இந்த சதஸை பண்ணுறதுக்கு எந்தடா இடம்னு பார்த்தா, பரமாச்சாரியால எந்த இடத்துல நான் முதல்ல தரிசனம் பண்ணினேனோ அதே இடத்துல அதே காலில் இந்த சதஸை முதல்ல பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி 99 சாத்தாரால அதே காலில் பண்ணினேன். அப்போது அங்கே உள்ள பண்டிதாலாம் சாதாரண பண்டிதாலாம் எல்லாம் மகாராஷ்டிரியன்ஸ் தான், வேற ஒருத்தருமே கிடையாது. எல்லாரும் மகாராஷ்டிரியன் பண்டிட்ஸ். அவளே அங்கே சதுர்வேத பண்டிட்ஸையும் அவளை கூட்டின்னு வந்துட்டாவா. ஒரு 45-50 பேர் தான் இருந்தா. அங்கே உட்காந்து முதல்ல அதை பண்ணினோம். அப்புறம் 2000 அதை இதை பெரிய லெவலில் சாத்தாராலையும் மறுபடியும் பண்ணினேன். அப்போ இட் வாஸ் அ பிக் ஃபங்க்ஷன். அவள் ரொம்ப பெரிய கலர்ஃபுல்லாக பண்ணிட்டாவா. பெரிய ஊர்வலம்லாம் பண்ணி சதுர்வேத கிரந்தங்களில் பெரிய தலையில் வச்சுட்டு சாரட்டில் பெரிய ஊர்வலமாக கொண்டு போய் 2 மைல் ஊர்வலம் அதுவே போய் அதுக்கு பெரிய இதெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி கிரந்தங்களுக்கு. அப்புறம் ரொம்ப விருத்தாளாக உள்ள பண்டிதாள் எல்லாரையும் 90 வயசு 89 வயசு அவளெல்லாம் சில பேர் தூக்கி தான் மேடலை வைக்கணும். அப்படி உள்ளவாள், ஏன்னா வாழ்க்கை முழுசும் வேதத்துக்கே செலவழிச்சிருக்கா. அவளெல்லாம் கூட்டின்னு வந்து அவளுக்கு ஏதோ டைட்டில்லாம் கொடுத்து அவளெல்லாம் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 99, 2000 சாத்தாரில் பண்ணினேன். அதே வருஷம் எங்கள் அப்பாவை கூட்டின்னு நான் இங்கே காசிக்கும் போயிருந்தேன். அதனால் காசியில் கிருஷ்ணமூர்த்தி நம்மளுடைய ஆத்மம் தங்கியிருந்தோம். அவாத்திலே ஒரு சதஸ் பண்ணினேன்.
ஏன்னா காசி பண்டிதாலாம் வச்சுருந்தோம். இது ரெண்டும் பண்ணின உடனே அதுக்கப்புறம் தோணித்து, இதை நான் தனி மனுஷனாக யஜ்ஞ சுப்பிரமணியம் பண்ணினா இதில் ஸ்ரேயஸ் கிடையாது. ஏன்னா இவாள்லாம் பெரிய பண்டிதாள், இவாளை நான் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு சம்பாவனை கொடுக்கலாம், கௌரவம் பண்ணலாம்னு நினச்சிக்கலாமே ஒழிய, ஆனால் அவளுடைய வித்வத்துக்கு கௌரவம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத யோஜனை பண்ணினேன். அது நான் என்னால் பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி எங்கள் ஆச்சாரியால்கிட்ட போய் சொன்னேன், ஸ்ருங்கேரியில் இந்த மாதிரியாக இந்த சதஸுங்கிறது அந்தந்த பிராந்தியங்களில் அந்தந்த இடங்களில் வருஷா வருஷம் இது நடக்கணும், அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா நிறைய மடங்கள்ல நிறைய பிரான்ச்சஸ் எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது அது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி, பனாரஸ், கல்கட்டா எல்லா இடத்துலையும் 2001 வருஷா வருஷம் நடக்கிறது. எல்லா வருஷமும் இப்போ எல்லா சதஸையும் முடிச்சுட்டு தான் இப்போ வரேன். மகாராஷ்டிராவில் தேவகட்னு ஒரு இடத்துல இப்போ நடந்தது, டெல்லியில் நடந்தது, கல்கட்டாவில் நடந்தது, ஆந்திராவில் இப்போ நடந்தது, காலடியில் முடிச்சாச்சு, கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் பண்ணினோம். அதே மாதிரி மடத்துலையும் இங்கே பண்ணிட்டு இருந்தேன், காஞ்சிபுரம் மடத்தில். கொஞ்ச நாள் ஆனோன்னு அந்த வேத சதஸ் போய் இப்போ அக்னிஹோத்திரி சதஸாக அதை எடுத்தது. வருஷம் வருஷம் இங்கே அக்னிஹோத்திரிகளுக்கு சதஸ் இங்கே பண்ணிட்டு இருக்கு, மடத்தில் தான் பண்ணிட்டு இருக்கு. யூனிக் அது. 120 125 அக்னிஹோத்திரிகள் தேசம் ஃபுல்லாக இருந்து அவள் வந்து இங்கே அக்னிஹோத்திரி சதஸ் இங்கே பண்ணுறது எல்லா வருஷம் வழக்கம். இந்த மாதிரி இந்த தர்மத்தை எல்லாரும் வேதத்தை ஆதரிக்கணும் அப்படி இப்படின்னு பேச்சளவில் நம்ம சொல்கிறதுக்கு மனசில் ஆசை இருந்தாலும் அதை நம்ம பண்ணணும். இது பண்ணுறதுல சில சிரமங்கள்லாம் வரும். அதான் சொன்னேன், சுதர்மத்தை எப்போ ஃபாலோ பண்ணணுமோ அதில் சேலஞ்சஸ் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம அதை சட்டை பண்ணக்கூடாது. இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் அந்த சாத்தாரால பெரியவாளை பார்த்த அந்த சின்ன சந்தர்ப்பத்தில் அந்த இத்தினூண்டு ஹால் தான் அது. அங்கே தான் இந்த ஐடியா ஜெர்மினேட் ஆச்சு. இப்போது விஸ்வரூபமாக எடுத்தது. இப்போ காசியில் 1300 பேர் வந்திருந்தா இந்த சதஸுக்கு 1000 பேர் குழந்தைகளை, 300 பேர் பண்டிதா. இது பண்டிதான்னாக்கா அவளை எல்லாருக்கும் சும்மா எல்லார் பண்டிதாரையும் கூப்பிட மாட்டோம். இவாளுக்கெல்லாம் இன்விடேஷனில் தான் வர முடியும். அவாவா சில குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி வர முடியாது. அவாவா இவ்வளோ படிச்சிருக்கணும், ஒவ்வொரு வேதத்தில் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணுங்கிறதுலாம் நாங்கள் டிஃபைன் பண்ணிவிடுவோம். அது உள்ளவா தான் வர முடியும். அப்படி வந்தவாள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வருஷமும் 8 ஷாக்கை 7 ஷாக்கை 9 ஷாக்கை இப்படிலாம் காசியில் வருவா. அவளுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு இந்த 10 ஷாக்கையும் ஒரு இடத்துலையும் இடமே கிடைக்கல. நான் காசியில் பண்ணியிருக்கேன், மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன், தமிழ்நாட்டில், கேரளாவில், காலடி. 10 ஷாக்கு இப்போ இருக்கிறது 10 ஷாக்கு தான் இருக்குது. 1131 ஷாக்கை உலகத்தில் முதல்ல 4 வேதங்கள்லையும் சேர்ந்து இருந்தது. இப்போ 10 ஷாக்கு தான் இருக்குது. அதுலேயும் 2 ஷாக்கு தான் ஃபுல்லாக இருக்குது. இப்போ 11வது ஷாக்கை ஒன்று சாங்காயன ஷாக்கை ரிக்வேதத்தில் ராஜஸ்தானில் எங்கேயோ கண்டுபிடிச்சோம். அதில் அப்பா பிள்ளை 2 பேர் தான். அப்பாவுக்கு 103, பிள்ளைக்கு 70. அப்பா போயிட்டார். இப்போ இந்த பிள்ளை ஒருத்தம் தான் இருக்கார், அவர் தான். ஸோ அவர்கிட்ட ஏதோ 4 மந்திரங்கள் இருக்குது, ஒன்றும் ஸ்கிரிப்டே கிடையாது. ஸோ அவர்கிட்ட உள்ள அந்த மந்திரங்கள் எப்படியா தெரிஞ்சுட்டோம்னாக்கா அந்த சாக்கையில் அட்லீஸ்ட் சில மந்திரங்களாவது ஜீவிதமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு சில பேர் அனுப்பிச்சு அதை கற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். அவர் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவர் அவ்வளோ இன்னும் சரியாக ரெடி ஆகலை. அவர் என்னன்னா அதை எப்படியாவது கற்றுக்கணும். ஸோ இந்த 10 ஷாக்கையும் சேர்த்து ஒரு சதஸ் பண்ணணுமேனு எனக்கு ஒரு தாபம். அது இந்தியாவில் எனக்கு நடக்கலை. 2001 இப்போ 2013 நடக்கவே இல்லை. எனக்கு என்னடா அது நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு 2008 சாரதாம்பாளுக்கு இங்கே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினோம் அமெரிக்காவில். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணோன்னு சாரதாம்பா அங்கே வரா. சாரதாம்பா இஸ் தி அல்டிமேட் அபோர்ட் ஆஃப் விஸ்டம். அந்த அம்பாள் அங்கே வரும்பொழுது அவளை வெறும்னு நான் ஒரு எல்லா கோவிலும் கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி 2 நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலை. அவளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோன்னாக்க என்னெல்லாம் பண்ணணும்னு யோஜனை பண்ணினேன். சாரதாம்பா வரா, சந்திரமௌலீஸ்வரர் வரார், ஆதிசங்கரர் வரார். ஸோ அந்த சாரதாம்பாளுக்கு கும்பாபிஷேகம் ஆன உடனே முதல்ல அவளுக்கு கோடியர்ஷனை பண்ணணும். கும்பாபிஷேகம் ஆன மறுநாள் கோடியர்ஷன் ஆரம்பிக்கணும். அவளுக்கு சதசண்டி அங்கேயே பண்ணணும். அவள் இருக்கிற இடத்துல இந்த 10 ஷாக்கையும் பாராயணம் பண்ணணும். அந்த சந்திரமௌலீஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணால் அவருக்கு உடனே அர்த்தத்திரம் பண்ணணும். புராணங்கள் பாராயணம் பண்ணணும். சிவபுராணம் ஆச்சு, தேவி பாகவதம் ஆச்சு, இதெல்லாம் பாராயணம் பண்ணணும். அம்பாளை கும்பாபிஷேகம் பண்ணி முதல் நாள் அவளுக்கு சொர்ணத்தில் இழுக்கணும். இதெல்லாம் ஆசை. அம்பாள் ஆசையை நிறைய கொடுக்குறா. ஆனால் அதை பூர்த்தி பண்ணுறது அவளே தானே பண்ணணும். சகசிரநாமத்தில் பஞ்சகிருத்திய பாராயணான்னு பேர் அம்பாளுக்கு. சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாருக்கும் தெரியும். சிரோபமம் அனுகிரகம் அதுவும் அவளோட வேலை தான். நிறைய நேரத்தில் மாயால் நம்மள சுபாவத்தை நம்ம மறைஞ்சுட்டு இருக்கோம்.
ஆனால் அது நமக்கு காட்டி கொடுக்கணும் அவளுடைய ஒரு கருணை தான், அந்த அனுகிரகமும். ஸோ நமக்கு இந்த ஆசைகள்லாம் வந்தாலும் அதை நிறைவேற்றத்துக்கும் அவள் தானே பண்ண முடியும். ஸோ அவளே தான் பண்ணினான். 187 பேருக்கு விசா ஒரே நாளைக்கு அமெரிக்கன் கான்சுலேட் கொடுத்தது. ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. எதுக்கு ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட், கிறிஸ்டியன் கவர்மெண்ட், ஒரு ஹைலி இன்டென்சிவ் ஹிந்து வைதிக ரிச்சுவல், இதுக்கு 187 விசா ஒரே நாளில் கொடுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அவளை போய் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா கூட நீ ஏன் விசா கொடுக்கலன்னு கேட்க முடியாது அவள்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு ஒரு முகூர்த்தத்தில் த்ரூ அவுட் த கண்ட்ரி. எனக்கு மகாராஷ்டிரியன்ஸ் வரணும், யூபியிலேருந்து பண்டிதாள் வரணும், பெங்காலிருந்து பண்டிதாள் வரணும், ஆந்திராவிலேருந்து வரணும், கேரளாவிலேருந்து வரணும், தமிழ்நாட்டுக்கெல்லாம் எல்லாரும் வரணும். இப்படி மிக்சப் ஆன அத்தனை பண்டிதாளையும் எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சு, நார்மலி அந்தந்த ஊரில் தான் அந்தந்த இன்டர்வியூலாம் பண்ணுவாள். எல்லாரையும் சென்னையிலேயே பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா இங்கே தான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும், விசா இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி எல்லாரும் இங்கே அசம்பிள் பண்ணி அவள் எங்களுக்கு ஒத்துண்டா. அத்தனை பேருக்கு விசா கொடுத்தா. 259 வைதிகா மொத்தம். இங்கேருந்து 190 பேர், அது தவிர மற்ற தேசங்கள்லேருந்து அமெரிக்காவிலேருந்து எல்லாரும் சேர்த்து 259 வைதிகா. 17 நாள் அந்த கும்பாபிஷேகம் அவ்வளோ கோலாகலமாக நடந்தது. இங்கேருந்து சில பேர்லாம் வந்திருந்தா, வேதமூர்த்தி மாமா வந்திருந்தா, சில பேர்லாம் வந்தார், ரமேஷ் வந்திருந்தார். அந்த மாதிரி கும்பாபிஷேகத்தை என்னால் திருப்பி இப்போ பண்ண முடியுமான்னு என்னால் முடியுமான்னு தோணலை. அம்பாள் நினச்சா எதுவும் பண்ண முடியும். போன வருஷம் இன்னொரு கும்பாபிஷேகம் பண்ணோம், 2012 குருவாயூரப்பனுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுவும் ரொம்ப ரொம்ப விமர்சையாக பண்ணினோம் அதுவும். ஆனால் இது அவ்வளவுத்துக்கும் நம்ம எல்லாம் நம்ம பண்ணுறோன்னு நினச்சிக்கிறோம். நம்ம பண்ணுறதுங்கிறத நினச்சிண்டாலே ப்ரெஷர் வந்துடும். நம்ம எவ்வளோ பெரிய காரியம், சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நான் எப்போதும் எல்லாத்தையும் சொல்கிறது வழக்கம். கிரேட் மென்னு சொல்கிறவாள்னா நாட் பிகாஸ் தே டிட் கிரேட் திங்ஸ், தே டிட் ஸ்மால் திங்ஸ் இன் அ கிரேட் வே. அப்படித்தான் அவள் கிரேட் பண்ணார். அப்படி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே 2 விஷயம் வேணும். நம்ம பிரயத்தனம் வேணும், அது இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. பிரயத்தனங்கிறது ரொம்ப சின்சியராக இருக்கணும், ரொம்ப லாயலாக இருக்கணும். பிரயத்தனம் வேணும், ஆனால் அந்த தெய்வம் ஃபேக்டர் கூட இருக்கணும். அது 2 இருந்ததுன்னா தான் எந்த விஷயமே பரிமளிக்கும். இதெல்லாம் சத்தியம். நான் வெறும்னே சொல்லலை. இந்த ஊரில் நான் பண்ண 10 ஷாக்கையும் நான் இந்த ஊரில் இன்னும் நான் கேட்கலன்னு சொன்னேன். 10 ஷாக்கை அங்கே அமெரிக்காவுக்கு வந்து அவள் 10 ஷாக்கையும் பாராயணம் பண்ணினான். இப்போ டு டேட் 10 ஷாக்கையும் ஒரு இடத்துல பாராயணம் பண்ணினான்னு எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னாக்கா அது அமெரிக்காவில் ஒன்று தான். இப்போ கூட அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணியாச்சு. 2008 2013 பண்ணிட்டு இருக்கேனே, இன்னும் எனக்கு 10 ஷாக்கை ஒரே இடத்துல கிடைக்கல. அந்தந்த உள்ளவாழ இதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது வேற, அந்தந்த பிராந்தியங்களில் வரை பண்ணுறது. பனாரஸ் மாதிரி இடத்துல எல்லா சாக்கக்காரங்களும் நிறைய பேர் இருக்கா. சுக்லயஜுர்வேதம் எடுத்துட்டாருனாக்கா இப்போ ஆக்சுவலி மணியர் வந்துருந்தார், கோபால் மணியர் மாமா வந்திருந்தார். அவ்வளவு ஜனங்கள் சுக்லயஜுர்வேதத்துக்கு மட்டுமே அத்தனை பேர், நிறைய பேர். அப்படி இருந்தும் நமக்கு 10 ஷாக்கையும் நான் அங்கே கொண்டு போக முடிஞ்சுது, அதை பண்ண முடிஞ்சுது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுகிரகம் ஒன்று இருக்குது. அந்த ரிசர்வாயர் எங்கிருந்தோ இருந்து நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கு. நம்மளாம் ஒரு இந்த தண்ணி வர நள்ளி மாதிரி, அதில் எப்படி ஜலம் வரும்பொழுது நம்ம தண்ணி ஜலம் வந்து நள்ளிலேருந்து வருது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எங்கேயோ ரிசர்வாயர்லேருந்து வருது அது. இந்த நள்ளி கேன் கான்ட்ரிபியூட் ஒன்லி சம் ரஸ்ட் ஃப்ரம் தேட், இட் கேனாட் கான்ட்ரிபியூட் எனிதிங் மோர். ஆனால் அந்த ஆச்சாரியோட அனுகிரகம் வந்ததுன்னா அது கிடைக்கும். எப்போ நான் எந்த ஆச்சாரியோட முதல்ல நான் வந்து அந்த சாத்தாரால பார்த்த அதே இடத்துலையே நான் சம்மேளனம் பண்ணணும்னு நினச்சேனோ, இத்தனை நாளும் அவிச்சின்னமாக ஒவ்வொரு அப்படியே விருத்தியாகிண்டே போகிறது. இதெல்லாம் சாதாரணமான சமாச்சாரங்கள் இல்லை. ஏன்னா ஒரு தடவை பண்ணி பார்த்தால் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு அதிருத்திரம் பண்ணினான்னாக்க, ஒரு சதுச்சண்டி பண்ணினான்னாக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது நமக்கு தெரியும். வருஷம் நான் மகாருத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் அமெரிக்காவில். வருஷம் 95 ஆரம்பிச்சது. இப்போ ஈவன் தான் இப்போவும் அடுத்த இந்த ஜூன் மாதம் 1 அடுத்த மகாருத்திரம் இப்போ தான் நேற்றுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். எல்லா வருஷமும் நடந்துட்டுருக்கு மகாருத்திரம். எத்தனை பேர் வரவாளுக்கெல்லாம் ஏகப்பட்ட டிசிப்ளின். சும்மா வெறும்னு வந்து அவள் லௌகிக்காளாக நடைமுறை படித்தவா தான் ரித்வேஜாளாக இருப்பாள். கோமத்துக்கு மட்டும் வைத்தியகாலை வச்சுப்பேன். இவாளுக்கெல்லாம் அந்த வாரம் அவள் 5000 காயத்ரி பண்ணணும், இல்லைன்னா அவள் ரித்விக்காக இருக்க முடியாது. அவளுக்கெல்லாம் அன்றைக்கி ஷேவிங்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்ணும், வீட்டில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, ராத்திரி பலகாரம் முடிச்சு கட்டுருவோம். இதெல்லாம் மற்ற சில விதிகள். ஆனால் லௌகிக்கால இதை ஃபாலோ பண்ண வைக்கிறதுங்கிறது இருக்க, அது பெரிய ஒரு எஃபர்ட்.
அவளே இந்த இதில் ஒரு அபிருச்சி வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லி அவள் நம்பினால் ஒழிய அவள் இதை ஃபாலோ பண்ண வைக்க முடியாது. அவள் நம்புறதுக்கு, அவளுக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணணும், ஆச்சார அனுகிரகம் பண்ணணும். அப்போ தான் அவள் கவனிப்பா, அவள் கேட்பா, அதை நம்புவாள். ஸோ இப்படி ஒரு சமுதாயத்தில் இப்படி நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னாக்க அதுக்கு இந்த அனுகிரகங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு சமாச்சாரங்கிறது நான் அனுபவத்தில் பார்த்தவன். கிருஷ்ணர் வந்து சொன்னார், சதுர்விஜா பஜந்தே மாம் ஜனா சுகிருதனோர்ஜன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபன்னு ஒரு ஸ்லோகம் போட்டார். பக்திங்கிறது 4 பேர் பண்ணுறாப்பா, 4 விதமாக பக்தி பண்ணுவா. அவள் எல்லாரையும் எனக்கு பிரியமானவா தான், எல்லா பக்தி பண்ணுறவாலும் எனக்கு பிரியமானவா தான் அவள். ஒருத்தன் வந்து ஆர்த்த பக்தன்னு பேர், அவனுக்கு கஷ்டம் வந்தால் என்னை கும்பிடுவான். அவனுக்கு கஷ்டம் வந்து கொடுத்தா அப்பா நீ தான் கதின்னு என் காலில் வந்து விழுந்துருவான். அவனும் எனக்கு பரவாயில்ல, நல்ல ஆப்தமானவன் தான் அவனும். ஏன்னா அவன் என்னை நம்புறான் பாரு. இந்த நாஸ்திகனாக இருக்கிறவன் நானே இல்லைன்னு சொல்கிறான். இவன் என்னை நம்பி என்னால் இவனுக்கு ஒரு காரியம் ஆகணும், நான் எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணா கிடைக்கும்னு நினைக்கிறானே. ஸோ அவனும் எனக்கு பிரியமானவன் தான். இவன் ஆர்த்த பக்தன். அர்த்தார்த்தி பக்தன் சில பேர் இருப்பான். அவனுக்கு ஏதாவது சாமான் வேணும், அவனுக்கு பணம் வேணும், அவனுக்கு இது வேணும் அது வேணும். அவன் டீல் கூட பண்ணுவான். திருப்பதி உண்டியலில் போய் சொல்லுவான், எனக்கு அடுத்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுன்னா பாதி உனக்கு, ஜனவரி 1ஆம் தேதி கொண்டு வந்து உண்டியலில் போட்டுருவேன். உண்டியல் நிறைஞ்சு போயிடும். அர்த்தார்த்தி பக்தன் அவன். அவனும் அந்த சுவாமியை நம்பி அவரால் பண்ண முடியும்னு நினைக்கிறானோ இல்லையோ, அவனும் எனக்கு பிரியமானவன் தான். ஜிக்ஞாசு பக்தன் இவன் என்ன ஆளுன்னா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம்ப்பா, நான் பக்தி பண்ணுறது உனக்காக வேண்டி தான் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். இவனும் எனக்கு பிரியமானவன் தான். ஆனால் இவன் மற்றவா 2 பேரோட கொஞ்சம் வசதி. ஆனால் இவன்கிட்டையும் ஒரு சுயநலம் இருக்கு. இவன்கிட்ட என்ன சுயநலம் இருக்குன்னா, உன்னை பக்தி பண்ணுறதன் மூலம் எனக்கு சாந்தி கிடைக்கிறது. ஸோ உனக்கு நான் பக்தி பண்ணுறேன், ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு சாந்தி கிடைக்கிறது பாரு, அதனால நான் பக்தி பண்ணுறேன். இவன் நல்ல பக்தன் தான், மற்றவாழ மாதிரி இல்லை, அவளோட வசதி தான். ஆனால் இவனுக்கும் சுவார்த்தம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா தனக்கு சாந்தி கிடைக்கிறது, அந்த டிபெண்டன்சி இருக்கேன். பக்திங்கிற ஒரு மீடியம் எனக்கு வேணும் சாந்தி கிடைக்கிறதுக்குன்னு இவன் நினைக்கிறானே. இவனும் எனக்கு பக்தன் தான். ஆனால் இவன் 3 பேரையும் விட ஞானி பக்தன் ஒருத்தான் இருக்கான். அந்த ஞானி பக்தன்கிறவன் யாருன்னா, அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஏன்னா நான் அவனு வேறையே இல்லை. அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இருந்தா தானே. அவன் நீ வேறு நான் வேறுன்னு நினைக்கல. அவன் நீ நான் ஒன்றுன்னு நினைக்கிறான். அப்படி உள்ள ஞானி பக்தன் இருக்கானே, அவனே தான் நானே தான் அவன். அதெல்லாம் கடைசியில் 18ஆவது அத்தியாயத்தில் போய் சொன்னார், மன்மனா பவ மத் பக்தகா பவ மத் தியாஜி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியகா ஆசிமே. சாமி சொல்கிறார், நீ இதெல்லாம் பண்ணுப்பா, என்னையே மனசில் நினச்சிக்கோ, மன்மனா பவ, எப்போதும் நானே உன் மனசில் இருக்கட்டும். மத் பக்தகா பவ, எனக்கு பக்தனா இரு. நாரதர் சொன்னார் பக்தி சுத்தத்தில், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுவோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் சொன்னார். எப்படி உன்னோட ஆத்மாவே எனக்கு அர்ப்பணம் பண்ணுறியோ அப்படி பக்தனா எனக்கு இரு. மத்யாஜி, பண்ணக்கூடிய எந்த காரியங்களையும் என் பொருட்டே பண்ணு. மாம் நமஸ்குரு, என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. நீ சரண்டர் ஆனோடனே நமக்கு இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்ங்கிற பாவம் வந்துடுமே. மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷ்யசி, நீ என்னையே வந்து அடைவாய். சத்தியம், இது உண்மை. தே பிரதிஜானே, உனக்கு நான் இதை ஒரு பிரதிஜை பண்ணித்தரேன். ஏன்? பிரியகாசி, நீ தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன், நீ தான் என்னோட சொந்தமானவன், நீ நானும் வேறில்லை அப்படிங்கிற பகவானே நமக்கு வந்து எப்படி இந்த பக்தி பாவங்கிறது எவ்வளவு நம்மகிட்ட கம்ப்ளீட்டாக வேரூன்றி போகணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. சாதாரண ஜனங்களுக்கு இது வந்து அவ்வளவு ஈஸியாக வர்றது கஷ்டம். அதுக்காக வேண்டி பகவான் இன்னொன்று சொன்னார், நீ வெறும்ன கர்மியா மட்டும் இருந்துடாதேப்பா, நீ கர்ம யோகியா முதல்ல மாறு. நீ பண்ணக்கூடிய எந்த காரியங்களையும் என் பொருட்டு பண்ணு, எனக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி பண்ணு, ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட பண்ணு. பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் பலன் வருதோ அது ஈஸ்வர பிரசாதமாக நினச்சிக்கோ. பிரசாதத்தில் இது நல்ல பிரசாதம், இது கெட்ட பிரசாதம்னு கிடையாது. சில நேரத்தில் நீ பண்ணக்கூடிய முயற்சி உன்னுடைய திருஷ்டியில் அது சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் ஃபெயிலியர்னு ஒன்றும் கிடையாது, சக்ஸஸ்னு ஒன்றும் கிடையாது. நீ ஒரு வேலை பண்ணின, அந்த வேலைக்கு ரிசல்ட் உன் கையில் இல்லை.
அந்த பாவத்தோட பண்ணு. முதல்ல கர்ம யோகியா மாறு. கர்மியிலிருந்து கர்ம யோகியா மாறின அப்புறம் உனக்கு சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வந்த அப்புறம் உபாசனை பண்ணும்பொழுது சித்த ஏகாகிரதம் வரும். அது ரெண்டும் வந்ததுன்னா நீ ஞான மார்க்கத்தில் போக முடியும். அப்புறம் உன்னோட சொரூபத்தை நீ தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீ ஞானி ஆகலாம். நீ ஞானி ஆனேன்னு நீ நானும் வேறு இல்லை. இப்படிங்கிற ஒரு கோட்பாடை, பெரிய வேதாந்தத்தினுடைய சாரத்தை சாதாரண ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கீதையை உபதேசம் பண்ணுறது. ஸோ எப்பப்போ நம்ம வேதத்தை எவ்வளவு ஆதரிக்கிறோமோ அதோட கீதையும் ஆதரிக்கணுங்கிறதுனால, எப்படி வேதம் படித்த வாழ்க்கெல்லாம் அவளை உதாரணம் பண்ணி இந்த வேத தர்மத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த சதஸ்ஸுகள் அவளெல்லாம் தனித்தனியாக எங்கெல்லாம் பார்க்குறோமோ, என்னோட சிஷாட்டெல்லாம் சொல்லுவேன். எங்கேயாவது கபாலிக ஊரில் யாராவது பண்டிதர் வந்து ஒரு 4 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி கையில் இருக்க ரூபாய் சுமாமையாக கொடுத்துட்டு வந்துருப்பா. நீ என்ன எவ்வளோ கொடுத்தேன்னு பார்க்காத, அவர்கிட்ட நீ என்ன பண்ணணும்னு கேட்கவும் செய்யாத, நீ யாரும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படாத, நீ பாட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயிட்டே இருன்னு சொல்லுவேன் அவள்கிட்ட. ஏன்னா இது நம்ம மனசுக்குள்ள ரத்தத்தோட ரத்தமாக இருக்கணும். இந்த தர்மம்ங்கிறது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பெருமைப்பட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். எல்லாரும் நமக்கு ஹிந்துயிசம்ங்கிறது ஒரு பெரிய, நான் ஹிந்து தர்மத்தில் வந்திருக்கேன், உலகத்திலேயே ஓல்டஸ்ட் தர்மம் இதுதான் பெரிய ட்ரெடிஷன் சொல்லிக்கிறதுல சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்ம அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். பண்ணினால்தான் நமக்கு இந்த இதில் ஒரு ஸ்ரத்தை வரும். இது நமக்கு ஸ்ரேயஸையும் உண்டு பண்ணும். அதே மாதிரி இந்த கீதையும் எல்லாத்தையும் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி எந்த குழந்தை யாராக இருந்தாலும் சரி, அவள் கீதையை மனப்பாடம் பண்ணி 700 ஸ்லோகத்தையும் சொன்னான்னா அவளுக்கு 21,000 ரூபா அவளுக்கு கேஷ் சன்மானம் இப்பவும் ஆச்சாரியம் கொடுத்துட்டுருக்கா சிங்கேரியில். அமெரிக்காவில் இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்குலாம் $10,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் நான் எவ்ரி இயர். அவள்கிட்ட நீ என்ன ஜிபிஏ வாங்கினா, என்ன மார்க் வாங்கினா, உனக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்காலாம் ஒன்றும் கேட்கறதில்ல. 700 ஸ்லோகம் உனக்கு தெரியுமா, உனக்கு காலேஜ் ஸ்காலர்ஷிப் நான் தரேன். அது முதல் வருஷம் வாங்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு தான் பறந்துடப்படாது. எல்லா வருஷமும் அது ஞாபகம் வச்சுக்கணும். நாங்களே டெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் கீதையை பற்றி 30-40 பக்கம் அவன் எங்களோட ஜேர்னலில் எழுதணும். அது எங்கேயாவது இன்டர்நெட்டில் ஏதாவது பார்த்து எழுதிட்டு போகிறானே, அதுக்காக வேண்டி 30-40 வருஷம் பேசவும் செய்யணும். அப்படிலாம் பண்ணினா அவன் 2 வருஷம் டிகிரியாக இருந்தாலும் சரி, 8 வருஷம் டிகிரியாக இருந்தாலும் சரி, வருஷம் $10,000 தாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா ஜனங்களுக்கு இதில் ஒரு டான்ஜிபிள் பெனிஃபிட் இருக்கும். நாளைக்கு இந்த குழந்தை நினைக்கும், எதுக்குடா யாரோ ஒரு ஆள் நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை நீ கீதையை படிக்கிறதுக்காக வேண்டி கொடுத்தானே, நம்மளோட ஜிபிஏவோட கேட்கலையே, ஒரு $1000 கொடுக்கறதுக்கு ஒருத்தர் 100 கேள்வி கேட்குறான், இவன் ஒன்றுமே கேட்காதே கொடுத்தானே அப்படின்னு அதுக்கு தோணும். அப்போவாது இந்த தர்மத்தோட சூக்ஷ்மம் அதுக்கு புரியும். அப்படிங்கிறதெல்லாம் யோஜனை பண்ணி இதுக்கெல்லாம் நிறைய சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பண்ணலாம், சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும், திரவியம் வேணும், இது திங்க் பண்ணுறதுக்கு நிறைய பரிமாணங்கள் வேணும். இது உலகம் முழுசும் இதை பிராபல்யப்படுத்தணுன்னாக்கா அது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் இல்லை. நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பண்ண முடியணும். அதை பண்ணக்கூடிய திறமை வேணும். அதுக்கு உண்டான சகாயங்கள் பண்ணுறதுக்கு ஜனங்கள் வேணும். அதுக்கு உண்டான மூலப்பொருள் வேணும், திரவியங்கள்லாம் வேணும். இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்துவிடாது. இதெல்லாம் வரணும்னாக்க அங்கேருந்து வரணும். அது வந்தால்தான் இது நடக்கும். அதனால தான் இதில் பரமேஸ்வரத்தை வேணும் நமக்கு. இதை நம்ம பண்ணுறோன்னு என்றைக்கோ நினச்சோம்னாக்க அதனால ஒரு காரியம், ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு புருஷார்த்தம் கிடையாது. இது அதை சார்ந்து இருக்குங்கிறத நினச்சிட்டு பண்ணினோம்னாக்க, நம்ம நிமித்தமாக தான் இருக்குங்கிறத பண்ணினோம்னாக்க நமக்கு ப்ரெஷரே இருக்காது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பா, நீ இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் பண்ணுறியே, உனக்கு இதனால ஒரு ப்ரெஷர் இல்லையா, உனக்கு இதனால ஒரு கஷ்டம் இல்லையான்னு. நான் ஒரு நாள் கஷ்டம்னே நினச்சது கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினச்சா தானே இந்த கஷ்டம். அது ஒன்று, ஏன்னா அது அப்படியே நடக்கும். எப்படி மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் போய் அவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், நிறைய எனிமி சோல்ஜர்ஸ்லாம் இருக்கான், இவன் எல்லாருமேலையும் பானத்தை ஆயிரக்கணக்கில் விட்டுட்டு இருக்கான். ஆனால் ஒவ்வொரு பானமும் அந்த எனிமியுடைய மேலே படுறதுக்கு முன்னாடி அவன் செத்து விழுந்துட்டுருக்கான். இவனுக்கு இது புரியவே இல்லை. என்னடா அது, நான் அம்பு விட்டுன்னு இருக்கேன், அது போய் அவனை தைக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி கீழே விழுறானே அவன். ஆனால் எல்லாரும் நாசமாயிட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியம்னு அவன் யோஜனை பண்ணினான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, அந்த சிவகணங்கள்லாம் இவன் பாசுபதத்துக்காக வேண்டி அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினானே, அந்த சிவகணங்கள்லாம் இவனுக்காக வேண்டி யுத்த பூமியில் அவா போய் அந்த காரியத்தை பண்ணி இவனுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணினான். அதே மாதிரி இந்த எந்த காரியங்கள் பண்ணினாலும் சரி, அந்த ஆச்சாரியோட அனுகிரகமும் அந்த சுவாமி மேலே நம்பிக்கையும் இருந்தால் அந்த கணங்கள் தன்னால் வருவான். அவன் அந்த காரியத்தை சாதித்து கொடுப்பான். அது எனக்கு
நான் அனுபவப்பட்ட ஒரு சமாச்சாரம். ஏன்னா இவ்வளோ பெரிய காரியங்கள் அமெரிக்காவில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாத்தியமான இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டு ஒரு சின்ன இது பண்ணுறதுக்கு கூட பெர்மிட் வாங்கணும். அங்கே ஒரு காரியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான இதே கிடையாது. 2 இன்ச்சு வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஃபுல் தரையை வளத்தையும் உடைச்சி கான்கிரீத்தை பேர்த்து டியூப் எல்லாத்தையும் மாற்றி ஒரு டாய்லெட்டை வைக்கிறதுக்காக வேண்டி என்னை ஃபெயில் பண்ணிட்டான். 2 இன்ச்சு தான் வித்தியாசம் ஃப்ரம் த வால். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அங்கே இதெல்லாம் பண்ணணுங்கிறது ரொம்ப சாத்தியப்படாத ஒன்றும். அது பண்ணணும்னா இப்படி ஒரு அனுகிரகம் இருக்கணும். அதான் முதல்ல அந்த பரமாச்சாரியால் அங்கே பார்த்து, ஜாஸ்தி நான் பேசலை, அதை பற்றி ஒன்றும் தெரியாது, அதுக்கப்புறமும் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு திருஷ்டியே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் இவ்வளோ பெரிய ஒரு எஃபெக்ட்ஸையும் கொடுக்கணும்னாக்க அவளுடைய திருஷ்டிக்கோணம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். நிறைய பேர்லாம் மகாபரிவாளோட எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, இதெல்லாம் சொல்லுவா. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஆச்சாரியாளுங்கிற ஒரு ஒரு மீடியம் எப்படி நமக்கு அனுகூலமாக எல்லா டைமும் இருக்கணுங்கிறதுக்கு, அதுக்கு நமக்கு அந்த பரமஸ்ரத்தை வேணும் வாழ்க்கை. அதில் ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். அது ரெண்டும் கூடவே இருந்ததுன்னா தான் எப்போதும் இது நடக்கும். நான் முதல்ல எங்கள் ஆச்சாரியாலை பார்க்குற பொழுதோ அவள்கிட்ட நான் வேற ஒன்றும் வேண்டிக்கிறதுக்கு எனக்கு தோணலை. அவர் இந்த சாரதாம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார் இந்த வெங்கட்நாராயண சாலை கோவிலில் தான். அப்போ நான் கூட நேரில் உட்காந்து பார்க்கறதுல க்ளோஸர் கிட்டவில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கீழே. அப்போது அவர் இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த லாகவம், அந்த இடத்துல இருந்தது, அந்த சாரதாம்பாளுடைய ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் பார்த்து அவள்கிட்ட, அம்மா நீ என் வாக்குலேயும் மனசுலையும் எப்போதும் இருக்கணும்னு தான் நான் வேண்டிட்டேன். நான் இப்போ இது வேறு ஏதோ கோவில் கும்பாபிஷத்துக்காண்டி வந்திருக்கேன். பிரிட்ஜ் வாட்டர் கோவில் ஒன்று, அங்கே பெரிய கோவில் இது. அந்த கோவில் நிர்மாணம் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லா ஆச்சாரியால்கிட்டையும் நம்ம ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் போய் இப்போ திருவனந்தபுரத்தில் போய் நம்ம பெரியவா புது பெரியவா 2 பேரும் பார்த்து வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடத்துல போய் பார்த்து வந்தேன். எல்லா இடத்துலேருந்து சமுத்திர ஜலம், நதியிலேருந்து ஜலம், நிறைய இடத்துலேருந்து மண், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரசாதங்கள், திருப்பதி பிரசாதம், எல்லா பிரசாதையும் கொண்டு போனேன். அப்போது அதுக்காக வேண்டி அவரை பார்க்க வந்திருக்கேன். அப்போது அவரை பார்த்து எனக்கு அதை கேட்கணும்னு தோணலை, இதைத்தான் கேட்கணும்னு தோணித்து. ஏன்னா அன்றைக்கி மத்தியானம் அவர் எங்களுக்கு ப்ரைவேட் ஆடியன்ஸ் போது என்னை ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது இந்த சாரதாம்பாவும் கூடவே இருப்பார் சொல்லி எனக்கு ஒரு கையில் கொடுத்தார். எப்போதும் அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகங்கிறது நம்மள்ட்ட எப்போதும் உறுதுணையாக இருந்து நம்மளை எப்போதும் கைவிடாமல் காப்பாற்றும். இது எனக்கு இன்றைக்கி இந்த சன்னிவேஷத்தில் இன்றைக்கி நான் எப்போதுமே பெரியவா எங்கள் குருவாயூர் எப்போதும் சொல்லுவார்த்த, எப்படியாவது அந்த அனுஷமோ இல்லைன்னா அந்த கிருஷ்ண துவாதசியோ ஏதாவது ஒன்று சேர்ந்து என்னை எப்படியாவது இழுத்துரும். அதை நான் பண்ணின கும்பாபிஷேகங்கள்லாம் அனுஷத்துலேயே தான் பண்ணியிருக்கேன். நிறைய கும்பாபிஷேகம் அது எப்படியோ அப்படி அமைஞ்சிடும். அது இந்த திறமை அப்படி இந்த 2012 கும்பாபிஷேகம் அப்படியே அனுஷத்துலேயே தான் நடந்தது, நல்லபடியாக நடந்தது. பெரியவா எப்படியோ நான் எதிர்பாராத விதமாக நிறைய விஷயங்கள்ல என்னை சேர்த்துட்டுருக்கா. இந்த மணிமண்டபம் ப்ராஜெக்ட்லாம் நான் ஒரு நாள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு ப்ராஜெக்டில் நான் சேருவேன்னு எப்படியோ அதையும் கூட்டின்னு இருக்கான். இன்னைக்கு பூஜை கூட வரது கூட நான் எதிர்பார்க்காது தான், எப்படியோ அவள் சேர்த்துக்கிறான். அப்படி அந்த அனுகிரகம் எப்போதும் கூடவே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் எப்போதும். நார்மலி ஜனங்களுக்கெல்லாம் குரு தீட்சை நிறைய விஷயமாக கொடுப்பாவா. சில பேருக்கு ஸ்பர்ஷ தீட்சை பண்ணுவா, அவளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா. சில பேருக்கு நயன தீட்சை கொடுப்பா, அவளை நல்ல கருணை கண்ணால் பார்த்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. சில குக்குட தீட்சைன்னு இந்த எப்படி கோழி தன்னோட குஞ்சுகள்லாம் சிறை கடையிலே வச்சுட்டு இருக்குமோ அதே மாதிரி கூடவே வச்சுட்டு இருப்பா. அவளை எங்கேயும் வெளியிலே அனுப்ப முடியாது. நான் ஆக்சுவலி அதிர்வத்துக்காண்டி சில பேர் வர சொன்னேன், ஆச்சாரியால் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் வரல. இப்படி அவளை அப்படி பாதுகாப்பா. ஆனால் சில பேருக்கு ஸ்மரண தீட்சை கொடுத்தா, தன்னோட ஸ்மரணத்தில் நம்ம இருக்கிற மாதிரி பாத்திரமாயிட்டோம்னா போகிறோம். அது நம்ம எப்போதும் காப்பாற்றும். அது ஒன்று தான் நான் எப்போதும் வேண்டிக்கிறத வாழ்க்கை. உங்களோட ஸ்மரணத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு. அவள் சொன்ன மாதிரி பரமாச்சாரியா இப்போ இல்லைன்னு சொன்னார் அவர். ஆனால் அவர் இப்போது இருந்துட்டு இருக்காருங்கிறது தான் சத்தியம். இப்போவும் நம்ம உணர்றோம். இன்னைக்கு நான் வந்தது அது சத்தியம் தானே. இன்னைக்கு நான் வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டார் அவர். ஸோ அவளோட ஸ்மரணத்தில் நம்ம எப்போதும் இருந்தால் போதும். அமெரிக்காவுக்கு நான் தான் அஞ்சாச்சாரத்துலேயே சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு வாங்கணும் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு நான் வரேன். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறோ அங்கே நான் வரணும். அடிக்கடி எப்போ வந்தாலும் இங்கே தரிசனம் பண்ணணும், எப்போ வந்தாலும் அனுஷ்டானத்துக்கு போகணும், அங்கே போய் நமஸ்காரம் பண்ணணும். நம்ம அதுக்கு தான் பிரார்த்தனை பண்ணிக்க முடியும். அது பண்ணிட்டு எந்த காரியம் பண்ணினாலும் நல்லபடியாக நடக்கும். இது நிறைய விஷயங்கள் நான் சொன்னது பெருசனாக இருந்தாலும் நான் இந்த சதஸில் எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பக்தி பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்ரத்தையாக இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறதுலாம் ஏதோ ஒரு இஷ்டத்துக்காக வேண்டி பண்ணுறது இல்லை. இதெல்லாம் ஒரு தெய்வ சங்கல்பத்தால் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதில் நமக்கு ஒரு தீராத அசையாத நம்பிக்கை வேணும்.
அது இருந்ததுன்னா நம்ம பண்ணுற காரியத்தில் தோல்விங்கிறதே வராது. ஏன்னா தோல்விங்கிற பாவமே நமக்கு இருக்காது. எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கிறது, ஆச்சாரியாருடைய அனுகிரகத்துக்கு தான் நடக்கிறதுங்கிற பாவம் வந்துடும். அது வந்துட்டு நமக்கு ப்ரெஷரும் இருக்காது, அந்த காரியம் நல்லபடியாக சக்சீட் ஆகும். இது என்னுடைய சொந்த அனுபவம். இன்றைக்கி இதை நான் பேச போகிறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாராயண சாமி வந்து இதுதான் 2 வார்த்தை சொல்லுங்கன்னார். நான் இங்கே பெரிய டெக்னிக்கலாக டிஸ்கஷன்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ இமீடியட்டாக ஒன்றும் அவ்வளோ தோணலை. ஏன்னா பரமாச்சாரியார் சன்னிவேஷத்தில் அவள் இருக்கிற இடத்துல டெக்னிக்கலாக நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. என்னோட பக்தியை நான் மறுபடியும் சொல்லிக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணலாமே ஒழிய அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு என்னால் ஒன்றும் இப்போ ஒன்றும் தோணலை எனக்கு. அதனால் வேறு டாபிக்ஸ்லாம் ஒன்றும் எடுக்காதக்கு வெறும்னா என்னுடைய இதை பற்றி மட்டுமே சொல்லிட்டு வந்தேன். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய இதெல்லாம் தெரிஞ்சதாக இருக்கும், சில இதுங்களாம் புதுசாக இருக்கலாம், சில இதெல்லாம் தெரிஞ்சதாகவே இருக்கலாம். ஆனால் இந்த அவகாசத்துக்கு நான் பெரியவாளுக்கு அதுக்காக தனியாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷத்தையும் தெரிவிச்சுட்டோம். இன்றைக்கி அவளாம் வந்திருக்கா, இன்றைக்கி அவளுக்கெல்லாம் நமஸ்காரத்தை சொல்லிட்டோம். இந்த சம்பாஷணத்தை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். வேதாந்தே பிரதிஷ்டித பரசமகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணா நாராயண.